நம்ம இன்னைக்கு ராகி மாவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ராகி மாவில் வந்து நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் பார்த்துருப்போம், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், டின்னர், அதெல்லாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், சாமிக்கு வந்து பிரசாதமாக வைக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே சுவையாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் தேங்காய் கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இது கூடவே 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் மண் இல்லாத சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் எனக்கு 1/4 கப் அளவு தண்ணி வந்து மிச்சமாக இருக்குது. ஸோ 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சாஃப்டாகி இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடி கொழுக்கட்டை இது மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில், அதுக்கப்புறமா மோதக் ஷேப்பில் கூட பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையும் பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு இடியாப்பம் பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி துணி விரிச்சிருங்க. அதில் நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இதே மெத்தடை இட்லி பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி துணியை இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இடியாப்பம் பிளேட்டை அது உள்ளே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா பூ மாதிரி சாஃப்டான ராகி கொழுக்கட்டை சூப்பராக தயாராக இருக்குது. இது லேசாக வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மல் பிடி கொழுக்கட்டை விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் அவல் தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் பிரசாதமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி மாவு கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.